ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 136:16 வசனம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வருகிறார். எகிப்திலிருந்து, எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கானானை நோக்கி நடத்தி வருகிறார். நடத்தி வருகிற வழி பார்த்தீங்கன்னா வனாந்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரம், வில்டர்னஸ் என்பது எதை குறிக்கிறது என்றால் வெறுமை அல்லது வறுமை அல்லது பொருளாதார நெருக்கடி அல்லது வியாதி, ஏதோ ஒரு வனாந்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட இருக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஆண்டவரை நாம் என்ன பண்ணோமா? நல்லா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து உங்கள் வேலைகளை, உங்கள் ஊழியங்களை, உங்கள் காரியங்களை செய்யுங்க. என்ன பிரதர், எப்போ பார்த்தாலும் துதிங்க துதிங்க சொல்றீங்களே, அப்போ பைபிள் வாசிக்கூடாதா, ஜெபம் பண்ணக்கூடாதா? மூணுமே வேணுங்க, பேலன்ஸ்டா இருக்கணும். பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நல்லா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அழகாய் நடத்துவார். வனாந்தரத்தின் பாதையிலே நேர்த்தியாய் அழகாய் தம்முடைய ஜனங்களை நடத்தின தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நல்ல ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்துருங்க. அல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்கள், ஆண்டவரே அப்பா, அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு வனாந்தரம் இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர், துக்கம் மாறட்டும். கர்த்தர் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே தங்கள் காரியங்களை, தங்கள் வேலைகளை, தங்கள் ஊழியங்களை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.